திருவாரூர் மாவட்டத்தில் 3வது நாளாக லாரி உரிமையாளர்களின் வேலைநிறுத்தம் காரணமாக 3000 லாரிகள் இயக்கப்படாததால் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் சுமார் 10 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்திருக்கின்றன. இதனால் விவசாயிகள் அவதியடைந்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் நேசராஜன் வழங்க நாம் கேட்கலாம். நேசராஜன், விவரங்கள். திருவாரூர் மாவட்டத்தில் 3,64,977 ஏக்கர் பரப்பளவில் சம்பா மற்றும் தளரி சாகுபடி செய்யப்பட்டு தற்போது அறுவடை பணிகள் அறுவடை இயந்திரங்கள் மூலம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் திருவாரூர் மாவட்டத்தில் 523 அரசு நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. ஒரு நாளைக்கு சராசரியாக 10,000 மெட்ரிக் டன் மேல் நெல் கொள்முதல் செய்யப்பட்டது. அதில் நாளொன்றுக்கு 8,000 மெட்ரிக் டன் லாரிகள் மூலமாக ஏற்றி செல்லப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் லாரி தகுதி சான்று புதுப்பிப்பதற்கான கட்டணம் 750 ரூபாயிலிருந்து 20 ஆண்டுகளுக்கு மேலான லாரிகளுக்கு அதிகபட்சமாக 28,250 வரை உயர்த்தப்பட்டுள்ளதை கண்டித்து திருவாரூர் மாவட்டத்தில் லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 17ஆம் தேதி தொடங்கிய இந்த வேலை நிறுத்த போராட்டம் 3வது நாளாக இன்றும் தொடர்ந்து வருகிறது. உரிய தீர்வு கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் எனவும் மாநில அளவிலான வேலை நிறுத்த போராட்டம் வரும் 25ஆம் தேதி நள்ளிரவு முதல் தொடரும் என தமிழ்நாடு மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் தலைவர் தனராஜ் தெரிவிக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி நேசராஜன்.